ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோனே அது எப்பதான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல தொலைஞ்சு போனா எப்படி இருக்கும்? ஹே, திஸ் இஸ் வர்ஷா. ஐம் டூயிங் அ சீரிஸ் கால் ஸ்டோரி டைம் வித் வர்ஷா. ஸோ இது வந்து நான் யூகேஜி படிக்க போகும்போது ஸோ எங்கள் மம்மி வந்து எனக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸ்கூலுக்கு. ஸோ நான் வந்து அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்நாக்ஸ் பீரியட் எப்போ வரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து லஞ்சுக்கு அப்புறம் தான் ஸ்நாக்ஸ் பீரியட் வரும். இப்போ ஸ்கூல் இப்போ விட போகிறாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் இருக்கும். ஸ்நாக்ஸ் பிரேக்கும் வந்துடுச்சு. அப்போ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து பெஞ்சில் வச்சுட்டோம் நாங்கள். அப்போ மேம் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வந்து பார்த்தா இந்த காணும், நானும் தேடுறேன். அப்புறம் பார்த்தா ஒரு பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கா ஐயோன்னு இருந்தது. அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை. ஏன்னா வந்து குட்டி பையன்லாம் இல்லை, அவன் அப்போ வந்து 6th 7th படிச்சிருப்பான். அவன் வந்து மேமோட பையன். அவன் வந்து என் ஸ்நாக்ஸ் கேட்டு கூட எடுத்து சாப்பிடல. நான் வாஷ்ரூம் போயிட்டு அதுக்குள்ளேயே எடுத்து அவன் பாட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு ஐயோன்னு இருந்தது. அந்த மேம்க்கு என் தெரியும், நான் எதுவும் சொல்ல, கம்முன்னு இருந்துட்டேன். கை கெட்ட இந்த வாய் கெட்டாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த கதை தான் இது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பீப்பிள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. பை பாய்.